ஏன்னா கணக்கு நமக்கு நம்ம நாட்டில் இப்ப நிறைய பேர் கணக்கு தொடங்கியிருக்கோம். காந்தி கணக்குன்னு தொடங்கிட்டான் சார். யாருக்காவது கொடுத்தது வரலன்னா காந்தி கணக்கான்னு சொல்றோம். காந்தி கணக்குன்றதுக்கு அர்த்தமே வேறங்க. உப்பு சத்தியாகிரக போர் நடக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் தூத்துக்குடிக்கு, அங்க வேதாரண்யத்துக்கும் தூத்துக்குடிக்கும் உப்பு வளர்றதுக்காக போனாங்க. அப்படி காந்திய தொண்டர்கள் போகிற போது அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காகத்தான் வழியில அங்கங்க கடை திறந்து வச்சிருந்தோம். அதுல பப்ளிக் போய் சாப்பிட்டா அவங்களுக்கு காசு வாங்குவாங்க. ஆனா காந்தி தொண்டர்களுக்கு காசு வாங்க மாட்டாங்க. நீங்க காந்தி தொண்டரா, அப்பா காந்தி கணக்கில் எழுதிக்குப்பான்னு சொன்னோம். அது இன்னைக்கு நம்ம கொடுத்தது வராது, காந்தி கணக்கு ஆகி போச்சு. நிஜமா இதாங்க உண்மை. அழகா சொன்னார் பாருங்க. உண்மையிலே அவருக்கு நான் நம்ம ரசிச்சேன். அதை வாழை இலையில சாப்பிட்டது அதை தூக்கி போட்டுட்ட பிற்பாடு ஒரு முறையான நான் சரியா பயன்படுத்தப்பட்டேன் என்ற திருப்திய வாழை இலைக்கு இருக்குதுன்னு சொன்னார் பாருங்க. அதனால்தான் வாழை இலைன்னே பேர் அதுக்கு. நம்ம வாழணும்னா அந்த இலையில தான் சாப்பிடணும்னு அர்த்தம் ஒண்ணு இருக்குது அதுக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாமே பஃபே தப்பங்க கூட அதான் நடக்க போகுது. உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்கு சார். என்னன்னா அழகான முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போய் நாமே ஒரு தட்டை தூக்கி போய் அவங்ககிட்ட நிக்கிறோம். ஒத்தனா ஒன்னா போடுறோம். அம்மா தாயேன்னு கேட்கலையே தவிர இன்னைக்கு அந்த கல்ச்சர் மாறி போச்சுன்ற. உலக கலாச்சாரம் மாறி போச்சு. வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேல கேட்ட போது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் சொன்னார். நம்முடைய விவசாயத்தோட பின்னி பிணைந்தது தான் சார் இது. எவ்வளவோ அர்த்தங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுடைய அறம், அந்த அறப்பணி உங்களோடு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொண்டு போங்க. அறம் தான் சார் ஒரு அஸ்திவாரம். ஒரு வீட்டினுடைய வாழ்க்கைக்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு அதான் அஸ்திவாரம். எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அந்த அறத்தை சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இருக்கிறது நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணு. பெரிய சவால் நிறைந்திருக்கிற காலம். நிறைய பசங்க இருந்த காலத்துல அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சார். எங்க பெரியப்பாவுக்கு 16 பசங்க. அப்போ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றத நிறைவேற்றிட்டாரு. இத்தனைக்கும் 10 ஆம்பளை பிள்ளைங்க, 6 பொம்பளை பிள்ளைங்க. அவர் வேற போஸ்ட் மாஸ்டரா இருந்தார். வெளியிலும் டெலிவரி, உள்ளேயும் டெலிவரி. பையனுக்கு யாராவது ஒருத்தனுக்கு பேர் கேட்டாக்கா 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் சொல்லு, நீங்க பெரியமாவை தான் கேட்பாரு. அவர் சீரியல் நம்பர் போட்டு வச்சுக்கிறாரு. நான் நிறைய நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த ஆணுக்கும் நினைவாற்றல் கிடையாது. பெண்களுக்கு மட்டும்தான் அந்த நினைவாற்றல் அதிகம் சார். உண்மையா இல்லைங்களா? பேசாமல் போனதனாலே வெளி உலகத்தில் யாரோ ஒருவன் பேச பழகுகிறான். அதனால் தான் சமூக சிக்கல்கள் நிறைய வருது. நம்ம தான் நம்ம பிள்ளைகளிடத்துல அரவணைச்சு அழகா பேசணும். எதையும் ரசிக்கணும்ன்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணின்னு ஐயா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பணியில நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய படிக்கிற காலத்துல மட்டும் இல்லைங்க, நமக்கு சிரிக்கிறதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை, ஒரு கிளப், ஒரு நகைச்சுவை மன்றத்துல தான் உட்காந்து சிரிக்கணும்லாம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில நமக்கு சிரிக்கிறதுக்கு ஆயிரம் இருக்கு சார். சுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, டிராபிக்ல பாருங்க, தேனாம்பேட்டை சிக்னல்ல என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் அங்க இருந்தோம். அவன் டிராபிக் இன்ஸ்பெக்டரா இருந்தவன். நான் சொல்றது ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி. ஒரு நாள் நான் போய் பாண்டி பஜார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி திரும்பி வரேன். கார் அப்படி டேர்ன் பண்ணும்போது அப்படியே டோர் இறக்கிட்டு, புருஷோத்தமா நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டான். அவனுக்கு அலண்டுட்டான் சார். உத்து பார்த்தான். தெய்வமே நீ அவனு இறங்கி ஓடி வந்தான். ஐயா வணக்கம், நல்லா இருக்கிறேன் தம்பி. நீங்க சொன்னது வகுப்புற சொன்னதுன்னு அப்படியே நடந்து போச்சு என் லைஃப்ல. ஒரு நாளைக்கு நீ நடுத்தருவில் நிப்படா. நீங்க 3 வருஷமா இங்கதான் நிக்கிறேன்னா. அப்ப நான் சொன்னேன், கஷ்டத்தை கூட இஷ்டமா பார்க்க பழகிட்ட பத்தியா, ரொம்ப அருமைடா, பாராட்டுறாங்க. அதே சமயத்துல என்ன ஆகி போச்சு, இன்னொரு தடவை நான் வரும்போது அந்த ஓரமா வரேன். என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா அங்க ஒரு வாக்குவாதம் நடக்குதுங்க. ஒரு 3 பசங்க ஹெல்மெட் போடலன்னு சொல்லி அவனுங்களை ஓரம் கட்டிட்டு அவங்க கிட்ட என்கொயரி பண்ணி ஃபைன் போடுறதுக்காக இவன் பேசிக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்கூட்டர்ல போறாங்க. போன்னு கை காட்டா அந்த ஹஸ்பண்டும் போடல ஹெல்மெட், அந்த அம்மாவும் போடல. இதுல 3 பேர்ல ஒருத்தன் போர்க்கொடி தூக்கிட்டான். என்ன சார் அநியாயம், எங்களை மட்டும் போட்டு என்கொயரி பண்ணி ஃபைன் பண்றீங்க, அந்த ஆளும் போடல அவங்க ஒய்ஃபும் போடல, அவங்க 2 பேரும் போக சொல்லிட்டீங்களே, என்ன நியாயம்னு. அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போறான், அவனுக்கு எதுக்கடா இன்னொரு பிரச்சனை எதுக்கடா கொடுக்கணும்னு. அப்போ அவன் அதுல ஒரு ஆள் சொல்றான், சாருக்கு ரொம்ப பிரச்சனை போல இருக்குது வீட்டுல, அதனாலதான் அவனுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாருன்னு. வாழ்க்கையில சார் எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்குதுயா. அதை அனுபவிக்கிறதுக்கும் மகிழ்வதற்கும் நம்முடைய மனதை தயார் பண்ணிக்கணும். அந்த மனசை தயார் பண்ணிக்கிட்டோம்னாக்கா எப்பயுமே அந்த எல்லாமே நல்லா இருக்கும் சார். எந்த இடத்துல எதுன்றது கூட கிடையாது. அன்னைக்கு கூட ஒரு அம்மா ஆபீஸுக்கு ரொம்ப லேட்டா வந்தது சார். மேனேஜர் கேட்டார், என்னம்மா லேட்டு? சாரி சார், போகும்போது சீக்கிரம் போயிடுறேன். போன்ட்டார் சார். அந்த பதில் ராங்கா இருந்தது, ஒரு ரஃப் டைப்ல இருந்ததாக அந்த பதில் ஏத்துக்க முடியாது. கொஞ்சம் அன்பா பணிவா சொன்னோம்னா இதுவாகிடும். எல்லா இடங்களிலுமே நான் பல இடங்கள்ல கலெக்ட் பண்றதான், பல இடங்கள்ல நாங்க பார்ப்போங்க. பார்க்கிற இடங்களில் எல்லாமே எல்லா இடங்களிலும் இருக்கு சார். நீங்க சிக்னல்ல நின்று பாருங்க, அங்க கொஞ்ச நேரம் நிறுத்தி பாருங்களா. பைக்கில் போனாலும் கார்ல போனாலும் அமைதியா இருப்பாங்க. ஆனா அந்த பைக் வச்சுக்கிறோம், ஸ்கூட்டர் வச்சு சும்மா இருக்க மாட்டான் சார். அதை ரைஸ் பண்ணினே இருப்பான். நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும் அந்த இது.
அந்த ரெட்டு, எல்லோ, கிரீன் அதுக்கு பக்கத்துல வேற எழுதியிருப்பான் நில், கவனி, செல், அது வேற எழுதியிருப்பான். அது எல்லாத்தையும் பார்க்க மாட்டான். அந்த ரெட்டு போயிட்டு எல்லோ வந்த உடனே இந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னாக்கா லேண்டிங், ஏதாவது பிளைட் லேண்டிங் ஆயிடுச்சுனாக்கா நின்ன உடனே எல்லாரும் ஒருத்தர் பார்ப்பாங்க, யாராவது ஒருத்தன் எழுந்துக்கிறானா பார்ப்போன்னு. ஒரு ஆள் எழுந்துட்டா போதும் குபீர்னு எல்லாம் எழுந்துருவாங்க. அந்த மாதிரி அந்த எல்லோ வந்த உடனே என்ன பண்ணுவோம், ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், டக்குன்னு அடுத்தது கிரீன் வரும்னு உள்ள பாஞ்சிருவோம். அப்படி வேகமா பாயிரும் போது இன்னும் பின்னாடி ஒரு 4 பேர் அவன் தான் போயிட்டானு பின்னாடி போயிடும். அப்படிதான் ஒரு சமயம் இதே சிக்னல்ல ஒருத்தன் முன்னாடி போய் பின்னாடி 4 பேர் போயிட்டான் சார். பின்னாடி போன 4 பேரையும் அங்க அந்த இன்ஸ்பெக்டர் ஓரமா கட்டிட்டு நிறுத்திட்டார். ஏன் அந்த சிக்னல் கிரீன் வர்றதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டேன்னு. சார் எனக்கு முன்னாடி ஒருத்தர் போனாரு, அவரை விட்டுட்டீங்களே சார். டேய் அவரை எப்படி நாங்க பிடிக்க முடியும், எங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் அவர் தான்டா, தினம் 5 தடவை இப்படி போவாரு, அவர் போயிட்டாருன்னு பின்னாடி 5 பேரா போவான். எங்களுக்கு கேஸ் பிடிக்கிறவர், அவர் பிடிச்சி கொடுக்கிறது அவர் தான், அவரை எப்படி நாங்க பிடிக்க முடியும்னா. ஐயோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதா சாமி, இனிமேல் நாங்க எச்சரிக்கையா இருக்கிறோம்னு. எந்த இடத்துலயுமே சார், பஸ் பயணத்துல இருக்கோம், ட்ரெயின் பயணத்துல, எல்லா இடங்களிலுமே கொட்டி கிடக்குது சார். நீங்க நண்பர்களோட போகிற போது கூட ஒரு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுகிற நண்பர்களோடு பழகினா ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம் நம்ம. உண்மையிலே இல்லைங்களாங்க, எப்ப பார்த்தாலும் துன்பத்தையே பேசி, நடந்த கதை என்ன தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, இதெல்லாம் லாஸ், அதப்பா நடந்து போச்சு, இனிமேல் நடக்க போறத பேசணுமே தவிர நடந்ததை பேசி, நேற்றையது என்பது நிஜம் இல்லை, நாளையது என்பது நிச்சயம் இல்லை, இன்று இருப்பது நிஜம். சந்தோஷமாக வாழ பழகிவிட்டால் வாழ்க்கையே மிக மிக ஒரு சிகரத்தை தொட்ட வாழ்க்கையாக இருக்கும். எதுக்குமே வருத்தப்படக்கூடாது சார், என்னுடைய பணிவான கருத்து அதுதான். வருத்தப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுதுங்க, ஒன்னும் ஆக போறது இல்லை. லாஸ்ட் மந்த் கும்பகோணம் போயிருந்தேன் சார், இதே மாதிரி ரோட்டரி கிளப்புக்கு தான் போயிருந்தேன். ரோட்டரியில ஒரு ஜெயின் இருக்காரு கும்பகோணத்துல, அந்த ஜெயின் சார் தான் என்னை கூப்பிட்டுருந்தார். அங்க போனதும் எனக்கு இந்த ரோட்டரியில் நிறைய நண்பர்கள், ஐயா கண்ணா சாரு, நான் சாரு, நம்ம ஒளிவண்ணன் சார்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப வாட்ஸ்அப்ல தொடர்புல இருக்கிறவங்க. அப்ப நாங்க சார் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போனாங்க. டைம் நிறைய இருந்தது. எங்க வீட்டு அம்மா சொல்லிச்சு, கும்பேஸ்வரர் கோயில் பெரிய கோயிலையா போய் தரிசனம் பண்ணிட்டு வான்னு. சரின்னு ஒரு அச்சனை தட்டு வாங்கி போய் ஒரு கடையில வாங்கினா, அதுல பழம் இருக்குது, தேங்காய் இருக்குது, பூ இருக்குது, முக்கியமா இந்த வெத்தலை பாக்கு இல்லை. ஏன் தம்பி முக்கியமா இந்த வெத்தலை பாக்கு அது இல்லையாடா, 3வது பெட்டி கடையில போய் கேளுங்க சார், என்கிட்ட ஸ்டாக் தீர்ந்து போச்சு. அவங்ககிட்ட போய் ஒரு 5 ரூபா நோட்டை கொடுத்து, தம்பி 2 வெத்தலை பாக்கு கொடுப்பா 5 ரூபாய்க்குன்னு. 2 பாக்கும் 2 வெத்தலையும் வச்சான் சார். கூட 2 வெத்தலை வைக்க கூடாதா தம்பின்னு. நான் படிக்கிற காலத்துல நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த கடை வைக்கிறேன்னா சார், நான் ஏன் இந்த கடை வைக்கிறேன்னா எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. கும்பகோணத்துல நான் எப்படா வேலை செஞ்சேன், நீ எங்கடா என்கிட்ட படிச்சேன், குரோம்பேட்டையில உங்ககிட்ட படிச்சேன் அப்படின்னா. குரோம்பேட்டையில படிச்சவன் ஏன்டா கும்பகோணத்துல கடை, எங்க சித்தப்பா புண்ணியத்துல கடை வச்சு கொடுத்தாரு, நான் பண்ணி கடை வச்சு இந்த வாழ்க்கை நடத்திங்கிறேன்னா. எங்க போனாலும் அப்படிதான் சார், சில நேரங்கள்ல சில இடங்கள்ல அப்படி அமையும். கோயிலுக்கு உள்ள போனங்க எல்லாம் உள்ள போயிட்டு தரிசனம் எல்லாம் பண்ணும்போது அதுல நமக்கு சில கொஞ்சம் மனசுல இருக்கும் இல்ல, என்னதான் இருந்தாலும் செலவு பண்ணும்போது கொஞ்சம் சிக்கனமா பண்ணுவோம் இல்ல. ஒரு ஐயர் தட்டுல போடுறதுக்குன்னு ஒரு 5 ரூபா நோட்டை ஒரு ஓரமா மடிச்சு வச்சு 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய்லாம் அப்படியே வரிசையா வச்சிருந்தேன். உள்ள போன உடனே அப்பப்ப இந்த செல்லு வர எடுத்து வைக்கும் போது எல்லாமே ஜிக்ஜாக மாறி போச்சு. மாறி போன உடனே ஐயர் தட்டோட வந்தாருங்க. அவருக்கு அந்த 5 ரூபாய் தேடுறதுக்குள்ள அவரு டென்ஷன் ஆகி எதிர்பக்கம் போட்டாரு. எதிர்பக்கம் போய் ஒரு ஆளுகிட்ட நிக்கிறாரு, தீபாரதனை காட்டிங்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த 5 சிக்கிட்டுது. அது எடுக்கிறதுக்குள்ள முன்னாடி இருந்த 500 வேகமா வெளியேறிடுது. வேகமா வெளியேறி 3வது அந்த ஆள் எங்க நிக்கிறாரு ஐயர், அவருடைய காலில் போய் விழுந்ததுங்க. அந்த ஆள் பார்த்துட்டோம், இது நம்மது இல்லை, நமக்கு எதுக்குடான்னு சொல்லி அந்த 500 எடுத்து ஐயர் தட்டுல போட்டான். ஐயர் என்ன சொன்னாரு, இங்கேயே இருந்து ஈஸ்வரன் கழுத்துல இந்த மாலையை கொண்டாந்து அவனுக்கு போட்டாரு. 500 என்ன இது, ஆண்டவனுடைய சகல மரியாதையும் அவனுக்கு. அப்பதான் மனசுல நினைச்சேன், யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன கொடுக்கணும்னு இறைவன் நினைக்கிறானோ அப்பப்ப அதாவது அவங்களுக்கு கிடைச்சே தீரும்ன்ற சத்தியத்தை தான், தர்மத்தை தான் நாங்க பார்த்தோம். எனக்கு லாஸ் ஆகி போச்சேன்னு நினைக்கல நான், ஆனா இதுதான் உண்மைன்றத நான் நினைச்சேன். நான் உபநிஷதம் பகவத்கீதை எல்லாத்தையும் உள்வாங்கினோம். ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் தலைகீழ் பாடம் எல்லாமே. அதனால நான் ஏன்னா சில மனிதர்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. உபநிஷதம் சொல்லுது, நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. சிகரத்தை தொடரணும்னு நினைச்சா தொட்டே முடியும், தீருவோம் முடியும் சார். அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பா இட்டும். அது அந்த நோக்கம் தான் மிக மிக முக்கியமானது. அதனாலதான் வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்துறதும் உள்ளத்தனையது உயர்வுன்னு. எதையுமே நம்ம ரசிக்க பழகணும். ரசிக்க பழகிட்டுன்னு வச்சுங்களேன், எல்லா இடங்களிலும் நாம தான் சார் ஜெயிப்போம். குற்றம் பாக்கின்னு சுற்றம் இல்லைன்னா குறைகளே, யாருக்கு குறைகள் இல்லை, எல்லாருக்கும் குறை இருக்குது சார். எனக்கு இல்லையா குறை? வாழ்க்கையில நம்ம எவ்வளவு குறைகள் இருக்குது, நம்ம அறியாமலே வருது இல்ல குறைகள். 2019 சிங்கப்பூர்ல லிட்டில் இந்தியாவில் என்னுடைய தலைமையில பிரம்மாண்டமான பட்டிமன்றம் தமிழர் திருநாள். அருமைச்சந்திரன் ஒரு நண்பர் இருக்கார், இன்னைக்கு அங்கதான் இருக்கார். ஒரு கப்பல் தொழில் அதிபர், அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர்.
நாகப்பட்டினத்திலிருந்து அங்க போனவர் அவர் என்ன பண்ணாரு, நாங்க வந்த உடனே கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுது. இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா பிளைட்டையும் நிறுத்திட்டோம். ஒண்ணு அவங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் நம்ம சென்னையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறார் சார். பெரிய ஹாஸ்பிட்டல்ல 3rd ஃப்ளோர்ல 303வது ரூம்ல இருக்கிறாரு. நான் வர முடியாது, எப்படியாவது கொஞ்சம் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க என் சார்பா அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், பழமுதிர்ச்சோலையில நிறைய பழமெல்லாம் வாங்கின்னு ஒரு பை நிறைய எடுத்துக்கின்னு அந்த ரூம் திறந்துக்குதோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி போனேன். கதவு லேசா திறந்துருந்தது. பரவாயில்லன்னு உள்ள போன உடனே பெட்ல படுத்திருந்தாலும் அலறி அடிச்சு எழுணும். இந்த மாதிரி பதறி பதறி தான்டா இந்த மாதிரி உடம்புக்கு எடுத்துக்கின்னு வந்து நிக்கிற, படு, கவலையே படாத, பதற்றப்படாத. என்ன இல்ல சார், அது வந்து எதையும் பேசாத, உன்னை பத்தி முழு ஹிஸ்டரியும் அருமைச்சந்திரன் சொல்லிட்டாருன்னா படுத்துட்டான் சார். போனா ஆப்பிள் எடுத்தும்போது ஒரு ஆப்பிள் எடுத்து கழுவி தோல் சீவி பீஸா போட்டு 2 கொடுத்து 2 நாள் ஆச்சு அட்மிட் ஆகி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து இப்ப ஹார்ட் பெயின் எப்படி இருக்குதுன்னு. ஹார்ட் பெயின் இருக்கிறவன் ECG எடுக்க போய்க்கிறான் அப்படின்னாரு. அப்படின்னா நீ யாருன்னு அந்த ஆளுக்கு கூட 2 நாளா துணைக்கு நின்றேன். அவர் எழுந்து போன உடனே பெட்டு காலி ஆகுதுன்னு பட்டேன் அப்படின்னு. இதை முதல்ல சொல்றது நான் தான் ஆரம்பிச்சேன், எல்லாம் தெரியும் சொன்னேன். இது தெரியுமா உனக்கு? அதனால அறியாமையினால நமக்கு தெரியாமையினால பல சிக்கல்கள் குறைபாடுகள் நமக்கே இருக்கும் சார். குறைகளே நம்ம பார்த்து இருந்தா நிறைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதையும் ரசனையா ரசிச்சுட்டு போக வேண்டியதுதான், வேற வழி இல்லை. இன்னைக்கு கால ஓட்டம் அப்படி இருக்குதுங்க. ஏன்னா அன்னைக்கு கூட ஒரு அம்மா அத்தை சொல்லுமா, மாமியார் உட்காந்துங்கிறது மருமக கிராஸ் பண்ணி கிச்சனுக்கு போகுது. அம்மாடி கிச்சனுக்கா போற? ஆமா அத்தை, அந்த பாலை சிம்ல வைமா. சிம்மு 1லயா சிம்மு 2லயான்னு கேட்டுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லாமே படித்த பிள்ளைகள். உலகம் வந்து விஞ்ஞான ரீதியில போயிட்டு இருக்குது. இப்பெல்லாம் வந்து ஒரு சகஜமான மனோபாவம் அமைய பெற்றால் தான் வாழ்க்கை சுகமான பயணமா இருக்கும். அது இது இன்பம் இது துன்பம்னு பார்த்துருந்தா வேலைக்கே ஆகாது சார். நான் தான் பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டுல பண்டலா பேப்பர் வச்சிருக்கேன் சார். என்னுடைய ஸ்டூடெண்ட் கூட ஒருத்தர், யாரு பேர் சொன்னீங்களே, இப்ப கூட வீடியோ காலில் போட்டு கொடுத்தாரு, துர்வாசரா. அவர் வந்து 1976 எங்கட படிச்சிருக்கிறார். எங்க ஸ்ரீபெரும்புதூர்ல படிச்சிருக்கிறார். இப்ப நான் 72ல தான் நான் அங்க ஜாயின் பண்ணேன். நான் 72ல ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் முத பாடம் எடுக்கிறேன். நான் பாடம் எடுக்கும் போது நான் நான் இப்படிதான் ஆரம்பிச்சேன் சார் லெசன். எப்படின்னா, ஒரு புவியீர்ப்பு சக்தி பூமிக்கு இருக்குதுன்னு கூட யாரு நியூட்டன் கண்டுபிடிச்சாருன்னா, என்னைக்கு அவர் கேள்வி கேட்டார், இந்த பழம் ஏன் மேல போகல, கீழே ஏன் வந்ததுன்னு கேள்வி கேட்டார். அது ஆன்சர் ஆச்சு. உலகத்துல பிரபஞ்சத்துல ஆன்சர் அப்படியே இருக்கு. கேட்க தான் அந்த ஆன்சர் நமக்கு புரியும். விடைகள் உள்ளது எப்பயுமே தீர்மானிக்கப்பட்டது. கேள்வி தாண்டா கேட்கணும், ஏன் எதற்கு எங்கே எப்படி எப்போதுன்னு கேட்கணும். ஒருத்தன் உடனே எழுந்தான் சார், நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேள்றா ராஜ், நீங்க எப்ப சார் ரிட்டையர்மெண்ட் கேட்டான் சார். நான் அன்னைக்கு தான் ஏன் ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த துடுக்குத்தனமான சில பிள்ளைகள் எல்லாம் நான் வந்து பார்த்தோம்னா, அதுல இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, பக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல பக்கத்துல கிராமம் ஒண்ணு இருக்குதுங்க, ஆயக்குளத்தூர்னு. அந்த திருவள்ளூர் போற ரோட்ல இருக்கு. அந்த குளத்தூர்ல நான் போய் 2 வருஷம் எங்க பெரியம்மா ஊர்ல இருந்து அங்க படிச்சேன். அப்ப நான் பெருமையா சொன்னேன், சார் இதே ஸ்கூல்ல படிச்சு இங்க தான்டா வேலைக்கு வந்துக்கிறேன். அதுல 2 பசங்க ஒருத்தன் பேசியிருந்தாங்கடா பேசிங்கிறீங்கன்னு. இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன சொல்றா, எனக்கு கண்டினியூ பண்ண மனசு வரல. என்ன ஒண்ணு இல்ல சார், இங்க படிச்சா வெளியில வேலை கிடைக்காது அப்படின்னு நான் சொன்னேன் சார். அவன் நம்பல, இப்பயாவது நம்படான்னு சொன்னேன், வேற ஒண்ணு இல்லை. அதனால நமக்கு முன்னாடி ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, எந்த இடத்துலயும். அது உறவுலயும் இருப்பான், நட்பிலையும் இருப்பான், வெளி உலகத்தில் இருப்பான், சமுதாயத்தில் இருப்பான், எல்லா இடங்களிலும் இருப்பான் சார். எல்லார்ட்டையும் நம்ம வந்து பேதம் பார்த்தோம்னா நமக்கு வேலையே நடக்காதுங்க. அதையும் ரசிச்சு இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகணும், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை வந்து ஒரு ஈஸியா எடுத்துட்டு போக வேண்டியதுதான் சார். என்னுடைய பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எழுதிருப்பான் சார் பையன். காந்தி ஜெயந்தி கூறி போறீங்கன்றது, காந்தியை பத்தி 3 வரி எழுதிட்டு 4வது எழுதிக்கிறோம். ஜெயந்தி பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எழுதிடலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க அவனை போய் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைகள்னா அனைவரும் மாண்டு விட்டனர் எழுதினான் சார். இல்லைன்னா நான் ஃபுல் மார்க் போட்டேன், இல்லைன்னா ஒரு ஆளை காட்டணுவான். ரொம்ப வில்லங்கமான பசங்க சார். நாமெல்லாம் படிச்ச காலத்துல இருந்த நிலைமையெல்லாம் வேறங்க, இப்ப இருக்கிற நிலைமை வேற. சிமெண்ட் தயாரிக்க வேண்டிய மூலப்பொருளில் எழுதுறான்னு ஒருத்தர் எழுதிக்கிறான். எந்தெந்த மூலப்பொருள்களை கொண்டு தயாரிக்கப்படுமோ அந்தந்த மூலப்பொருளால் அது தயாரிக்கப்படும். நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க அதை அடிக்கவும் முடியாது, அதை டிக் அடிக்கவும் முடியாது. நானே கேட்டேன், என்னடா இப்படி எழுதிக்கிறேன் சார், அது ஒண்ணுமே புரியலையடா, இப்படியும் வர மாட்டேறான் சார், அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க சார் மார்க்ன்றான். அதனால இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் நான் ரொம்ப ரசிப்பேங்க. என் ஒருத்தனை கூட நான் அந்த 36 இயர்ஸ் சர்வீஸ்ல ஒரு ஆளை கூட நான் அடிச்சது இல்லை சார். அதிகாரம் ஒரு கையில் இருக்கும், அன்பு ஒரு கையில் இருக்கும். அதிகாரத்தை எடுப்பவர்கள் தோற்று போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்பை கையில் எடுத்தால் ஜெயித்து கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு காரணத்தினால தான் பிள்ளைகிட்ட கேட்கிறேன். இன்னும் நான் மனமிறங்கி சொல்றேங்க, அவனிடத்தில் கற்றுக் கொடுத்ததை விட அவனிடத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம். என்ன அழகா பேசும் தெரியுமா பிள்ளைங்க, ரொம்ப அருமை. எங்க கிளாஸ் டீச்சர்ல, எங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ண இந்த மேத்ஸ் டீச்சர் சார், இதெல்லாம் ஹிஸ்டரி நடந்தது. அந்த அம்மா சாந்தகுமாரின்னு பேருங்க. அவங்க வந்து ஒரு பேப்பரை தூக்கின்னு வந்துட்டாங்க சார். நீ செல்லம் கொடுத்து எல்லாம் கெட்டு போச்சு, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், அவன் என்ன எழுதிக்கிறான் பாரு அப்படின்னு.
என்னம்மா கேட்டேன்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, காலமும் நேரமும் ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோட 20 நாள்ல முடிக்கிறாங்க, அதே தார் ரோட 15 பேர் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அவன் எழுதிக்கிறான், இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோட மறுபடியும் எதுக்கு 15 பேர் போறாங்க? 3வது வரி எழுதிக்கிறான், சார் இது அரசாங்கத்துக்கு வீண் செலவுன்னு எழுதிக்கிறான் சார். அப்புறம் இதை இந்த பேப்பரை படிச்சுட்டு நான் சொன்னேன், அவன் தான்மா சரியா எழுதிக்கிறான், நீ அவனை ஒண்ணு தப்பா கப்பா நினைச்சு அடிச்சுடாத, அவன் தான் கவுன்சிலரா வந்தாலும் வருவான். ஏன்னா சமுதாயத்தை பத்தி எழுதிக்கிறான், அந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தாலும் எடுப்பான். அதனால ஏன்னு கேட்டா அவன முதல்ல அவ்வளவு அழகா எழுதி இருக்கிறான், அக்கறையை எழுதிக்கிறான். நீ போட்ட கணக்கு அது வேலைக்கு ஆகாது, ஏட்டு கணக்கு, இவன் தான் நாட்டு கணக்கு, இது ஃபுல் மார்க் போடுமா அப்படின்னு. நான் சார் உங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் எழுதுனாக்கா நீங்க இதை விட மோசமா எழுதிக்கிறாமா அவன், ஏமா எதுக்குமா தேவையில்லைமா அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி பல நிகழ்வுகள் சார், பல நிகழ்வுகள் என்னுடைய அனுபவங்கள்லாம். அந்த 4 புத்தகங்கள் சொன்னார். நான் டெக்ஸ்ட் புக் ஆத்தர். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய செட்டு படிச்சாங்க பாருங்க பிள்ளைகள். 7ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் நான் தான் தயார் பண்ணது, 8ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் நான் தான் தயார் பண்ணது. முழுக்க 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 தர்மத்தை மட்டுமே அதுல நிறைய பாடங்களை வலியுறுத்தி சொன்னேன். ஏன்னா அதுதான் இன்னைக்கு காணாம போயிருக்குது சார். எங்க ஊர்லயே ஒருத்தன் ஆவேசமா பேசினான் சார், விழுப்புரம் பக்கத்துல, என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டான் சார். ஊரே கொண்டாடிச்சு. அப்பதான் சம்சாரத்து பேர் தர்மம் அப்புறம் தான் தெரிஞ்சது. எழுதி அதனால என்ன லாபம் மற்றவங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். சுயநலங்கள் பெருகி போகிறது. நீங்க எல்லாம் சந்தோஷப்படுங்க, பெருமைப்படுங்க. ஐயா கூட சொல்லும் போது சொன்னாங்க, அன்னதானத்துக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. உண்மையிலே உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அடுத்தவனுடைய பசியை போக்குறது. முந்தா நாள் ஓங்காரக்குடியில தான் நான் பேசினேன், துறையூர் ஓங்காரக்குடியில பேசினேன் சார். அந்த மகான் தினம் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க சார் அந்த குடியில. கண்ணால பார்த்துட்டு வந்தேன் நான். ரொம்ப அருமையா உலகம் முழுவதும் நடக்குது. அந்த பசிப்பிணி மருத்துவராக அருட்பிரகாஷ் வள்ளலார் காலத்துக்கு பிறகு அது தொடர்ந்து பூமி முழுவதும் நடக்குது. இந்தியா முழுவதும் நீங்க சர்வே பண்ணி பாருங்க, பசியால் ஒருவன் இறந்தான் என்ற வரலாறு இல்லாத நாடு நம்ம பாரத பூமின்றதுதான் என் முக்கியம். அதனால இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த தர்ம குணம், அறக்குணம், கொடுக்குற ஈகை பண்பு எல்லாவற்றையும் நாம கொஞ்சம் நல்ல பண்பாட்டையும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா மார்க்குன்னு மார்க்கை கட்டி நழுவுது இந்த உலகம். ஹையஸ்ட் மார்க் எடுத்தவன் தான் நல்ல பிள்ளைன்ற நினைக்கிற மதிப்பீடு போய் பண்பிலே மனித மதிப்பு குறையாம வாழ்கிறவன் தான் நல்ல பிள்ளைன்னு உருவாக்கினால போதுங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலத்தை நம்ம அதை உருவாக்கணும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில். அதனால தான் நான் சொல்றது, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான் பாரதி. வாழ்நாள் முழுவதும் பட்டினி கிடந்தான் சார் பாரதி. அடிவயிருக்கு காட்சி கிடந்தது அவனுக்கு. செல்லம்மா அவனுடைய மனைவி எதுக்குமே பதிலே சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மா மாதிரி ஒரு புனிதவதி உலகத்திலே பார்க்க முடியாது. அந்த மனுஷன் சக்தி உபாசக. உப்புக்கும் பருப்புக்கும் அரிசிக்கும் அவர் போய் பாடல சார், தேச விடுதலைக்காக பாடினார். எவ்வளவு பெரிய உயரிய சிந்தனை. நம்முடைய எப்பயுமே ஒரு தப்பு நடந்தா கூட அதை எப்படி மறுக்கணும்ன்றது நான் எனக்கு பல நண்பர்களிடத்தில் நான் கத்துக்கிட்டேன். ஒரு நண்பர் அவங்க வீட்டுக்காரரு அந்த உட்கார்றாரு, அந்த அம்மா சாதம் பரிமாறுது. வாழை இலை, ஐயா சொன்ன மாதிரி வாழை இலை போட்டு காய்கறி எல்லாம் வச்சு சாதம் பரிமாறி சாம்பார் ஊத்துச்சு. அந்த அம்மா ஒரு வாய் பிசைஞ்சு வச்சான். எப்பயுமே நம்மளால சாப்பிடும் போதே பேசிக்கிட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா? அதாவது குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பேசாம இருக்க முடியாது உலகத்திலேயே. நமக்கு அந்த பேசினாதான் நம்ம, அதனால தான் அமெரிக்காவில் நம்ம பிள்ளைங்க இருந்தா கூட 1 மாசத்துக்கு மேல அங்க இருக்க மாட்டோம். ஏன்னா அங்க பேசுறதுக்கு ஆளே கிடையாது. அதனாலே அங்க பேசாதது மொத்தத்தையும் இங்க வந்து பேசி தீர்த்துருவோம். அதனால நமக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடும் போதே பேசுவாங்க. ஒரு வாய் சாதம் அப்படி சாம்பார் சாதத்தை வச்சுட்டு அவன் பேசினா, இந்த முரட்டுக்கால படத்தை பாரதி ராஜா என்னமா டைரக்ட் பண்ணாரு, அற்புதம் அற்புதம்னா. யோ உனக்கு விஷயம் தெரிஞ்சா பேசு, தெரியலன்னா கம்முனுது. முரட்டுக்கால படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம எஸ்பி முத்துராம ஐயா. அது கூட தெரியாம பேசுற செல்லம், இதெல்லாம் ஞாபகம் வச்சிரேடி அம்மா, இந்த சாம்பார்ல உப்பு போடணுன்றது மட்டும் ஏண்டி மறந்தேன். அந்த அம்மாவை சிரிச்சிட்டு நாளையில இருந்து போடுறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம கடுமையான வார்த்தைகளால் சாடுவதை விட மென்மையான வார்த்தைகளால் பல மேன்மைகளை அடையலாம் சார். நிறைய விஷயங்கள், வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். கோபம் வரும் சார், வரும்போது நம்ம உணர்வுகளே அதை அடக்கிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அன்னைக்கு கூட ஒரு ஹோட்டல்ல நீங்க எல்லா இடங்களையும் பாருங்க, ஹோட்டல்ல கூட நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அதுக்குன்னு வேணாம், நம்ம கண்ணில் தெரிஞ்சா பாருங்க, காதுல கேட்டா ரசிங்க. அன்னைக்கு உட்காந்தான் சார் ஒரு ஹோட்டல்ல. தம்பி ஒரு ஆள் உட்காந்தா, சர்வர் தம்பி தண்ணி கொண்டாந்து வச்ச வேகத்துல எழுந்து போயிட்டான் சார். அவன் கல்லாப்பட்டியில இருந்து ஓனர் கேட்டாரு, என்னடா அவன் வச்ச தண்ணி கூட குடிக்கல, அவ்வளவு வேகமா போனான், என்னடா சொன்ன அவங்ககிட்ட. ஒண்ணுமே இல்ல சொல்ற முதலாளி, இங்க சாப்பிட்டா வீட்டுல சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்ன முதலாளி. அவன் அவ்வளவு கோவம் வந்துருது. அவன் அங்க சரியில்லைதான் இங்க வந்தான், இங்கேயும் அதே மாதிரி இருக்கணும், அவனுக்கு அவ்வளவு கோவம் வந்துருது. ஏன்னா யாருக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கா தெரியுமா ஐயா? நீங்க எந்த மனிதனுக்குள்ளேயாவது கடவுளே அவதாரத்தை நிறுத்திட்டார் தெரியுங்களா? கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். பெருமாளே நிறுத்திட்டார் 10 அவதாரத்தோட. கல்கியோட முடிஞ்சு போச்சுங்க. ஏன் அவதாரம் எடுக்கலன்னாக்கா, இனிமேல் அவரால் எடுத்து யாரையும் பார்க்க முடியாது. ஒரு ராவணன் இருந்தா, ஒரு துரியோதனன் இருந்தா, ஒரு இரணியர் இருந்தா, ஒரு பத்மாசுரன் இருந்தா, ஒரு சூரபத்மா இருந்தா அடையாளம் தெரிஞ்சது.
இன்னைக்கு எவன் சூரபத்மா எவன் இரண்டியன்னு நம்ம சுத்தி யாருக்கும் தெரியல. அவன் எதிர் வீட்டுல இருக்கிறானா, பக்கத்து வீட்டுல இருக்கிறானா, நம்ம ஊருக்குள்ள இருக்கிறானா, எங்க இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. அதனால பார்த்தாரு ஞானிகளை அனுப்பு பூமிக்கு, அவங்க முடிஞ்ச வரைக்கும் திருத்தட்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிக்கல் அப்படி இருக்குது சார். வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டு போற பாதையில நம்ம பயணிச்சோம்னா, உண்மையிலே நான் மீண்டும் நினைவுபடுத்துறேன், நிறைய பேசணும் பிள்ளைகள் இடத்துல. வீட்டுல போய் தயவு செஞ்சு 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு டிவி எல்லாம் நிறுத்தி விட்டு, ரேடியோவெல்லாம் அதுவே நிறுத்தி போச்சு, டிவியை நிறுத்திட்டு, இந்த டிவி ஒண்ணு பாருங்க, இந்த கருவி வந்த பிறகுதான் சார் சிக்கல் அதிகமா இருக்கு. இது அவசியமான கருவி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இது அனாவசியத்துக்கு நிறைய பேருக்கு பயன்படுது. உண்மையா இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம். இது உள்ளங்கையில இருந்தா உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும். இதை கீழே வச்சீங்கன்னா தான் உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம உலகத்தை ட்ரம்ப் பத்தி நமக்கு என்ன அவசியங்குது? இன்னைக்கு என்ன அறிக்கை விட்டாரு ட்ரம்ப், அது எதுக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, வீட்டுக்காரம்மா என்ன சொல்லிச்சு, இதை மறந்துடுறோம் நாம. புதின் என்ன பண்ணாரு, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு என்ன ஆச்சு பிரச்சனை, ஈரானுக்கு இந்த கேள்விகளை பார்க்கறது நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ரொம்ப ஆமா சார், ரொம்ப கஷ்டம். பல இடங்கள்ல, சில இடங்கள்ல பாருங்களா, அந்த வீட்டை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. சம்பந்தம் இல்லாத அந்த அம்மா கிட்ட போய் பேசினா அந்த அம்மா கோபம் வரும். அதனால பல இடங்கள்ல பல சிக்கல்கள் காரணம். அன்னைக்கு கூட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு பிள்ளையார் கோயில் வாசல்ல போய் பிள்ளையாரப்பா நான் கும்பிட்டுங்கிற ஒரு பையன் சத்தமா கும்பிட்டான் சார். ஈரானுக்கும் இஸ்ரேல் நடக்கிற சண்டை 3வது உலக யுத்தமா வந்துடக்கூடாது, பிள்ளையாரப்பா உன்னதான் நான் நம்பி நிற்கிறேன், எவனையுமே நம்ப முடியல, ஆளாளுக்கு ஒரு ரமேஷத்துல மாறுறான், நீயாவது அதை தடுத்து நிறுத்தணும்னா. என் மனசு கேட்கல, உன் மனிதநேயத்தை பாராட்டண்டா, என் கண்மணி வாடான்னு ஒரு பேனாவும் கூட அவங்களுக்கு பரிசு கொடுத்தேன் சார். இது எனக்கு 2 உலக சண்டை நடந்து ஏண்டா நடந்ததுன்னு நாங்க வருத்தப்பட்டு கிடக்கிறோம். போன எக்ஸாமுக்கு கூட எங்க டீச்சர் கேட்டாங்க, 2ஆம் உலக போர் ஏன் நடந்ததுன்னு. எனக்கு ஆன்சர் தெரியல. முதல் உலக போர் சரியா நடக்காதனால 2ஆம் உலக போர் நடந்ததுன்னு நான் எழுதினேன். அதுங்க 4 அடி அடிச்சு எனக்கு மார்க்கும் போடாம பண்ணாங்க சார். இது 3வது வேர்ல்டு வார் வந்தா நமக்கு தாங்காது சாமி, பூமியே தாங்காது. பூமி தாங்குதா இல்லையே, நாங்க தாங்க மாட்டோயா. எதுக்கு அந்தந்த வருஷம் அந்தந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு யார் போராட்டம் பண்ணி அதை படிச்சு என்ன சார் ஆக போகுது? அதை படிச்சு என்ன ஆக போகுது? உன் தெருவில் என்னென்ன குறைன்னு கேளுங்க, நான் எல்லாத்தையும் எழுதுறேன். இதை விட்டுவிட்டு எங்கேயோ எத்தனையோ நூற்றாண்டுல நடந்த சண்டையெல்லாம் போட்டு ஏன் சார் என் உயிரை வாங்குறீங்க? இவ்வளவு விளக்கம் சொன்னா சார் எனக்கு. பல பேர்கிட்ட நான் எல்லாம் பேசுறதே பயமா இருக்குது. இப்போ நிஜமா சொல்றேன், அப்படி இந்த நம்மால் சும்மா இருக்க முடியல. அன்னைக்கு போன தடவை ஒரு 6 மாசத்துக்கு முந்தைய ஒரு பார்க்கில் போய் உட்காந்துக்கிறேன். ஈவினிங் எல்லாம் ஒரு சின்ன ஒரு இளைஞன் சார், ஒரு 17 வயசு இருக்கும், சிகரெட் குடிக்கிறான் சார். அது வளையமா போகுது சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சும்மா போயிருக்கனால நான் எழுந்து போய் முதுகலை தட்டி, சூப்பரா பிடிக்கிறடா, எப்படா அந்த வளையமா போகுதுன்னு ஒன்னு தரம் கத்துக்கிறியான்னா. அதுக்காக இல்லடா, ஆனா தப்பு இல்லையா தம்பி, ஒரு நாளைக்கு எத்தனை பாக்கெட்டு பிடிக்கிறடான்னு. சார் 2 வருஷமா தான் சார் இந்த பழக்கம் வந்துட்டு. ஒரு நாளைக்கு 5 பாக்கெட்டு. ஒரு பாக்கெட் என்ன வேலை? 50 ரூபாய் சார். நான் வாதியார் இல்லையா, கணக்கு அசல் வட்டி, கூட்டு வட்டி, தனி வட்டி எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணிட்டேடான்னு. இவ்வளோ ஞானமா பேசுறீங்களே சார், உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்குதான்னா. இல்லைன்னு. அது எதுக்கையா என் உயிரை வாங்குறேன்? நானாவது அனுபவிச்சுக்கிறேன், நீ அது கூட இல்லைன்னா சார். சரி தம்பி, நான் பேசுறது தப்பு தான்பா, பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் புறப்படுறேங்க. அவன் அங்கிருந்து கூப்பிட்டான் சார். சார் நீங்க எதுல இருந்து எதையும் கத்துக்கலாம்னு சொல்ற ஆளு, நீங்க டிவியில பேசுறத நான் பார்த்தேன். நான் உனக்கு மேட்டர் சொல்றேன், உட்காருங்கண்ணா. என்னடா சொல்ல போறேன்னு. நாளைக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு சிகரெட் பிடிக்கிறோன்னு பாருங்க. அப்படியாப்பா, என்ன சொல்லு? ஒருத்தன் புகையை கீழ் நோக்கி விட்டான்னா ரொம்ப கவலையில இருக்கிறான், ஃபீலிங்ல இருக்கிறான்னு அர்த்தம். மேல விட்டான்னா ரொம்ப ஜாலியா இருக்கிறான்னு அர்த்தம். சாம்பலை கூட தட்டாம அப்படியே வச்சிருந்தான்னா டீப்பா சிந்திக்கிறான்னு அர்த்தம். ஒரு அழுத்திட்டு எழுந்தான்னா முடிவுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இதை நீ நாளையில இருந்து பாருன்னா. அப்பா, நான் பகவத்கீதை படிச்சுக்கிறேன், திருக்குறள் படிச்சுக்கிறேன், பைபிள் படிச்சுக்கிறேன், குரான், எல்லாத்திலையும் இல்லாத ஒரு புதிய அனுபவம் தான் அவங்ககிட்ட இருக்குது. அதனால இந்த இடத்துல சார் எது கொட்டி வச்சுட்டு கிடக்குது சார். நம்ம மகிழ்வதற்கு காரணங்கள் தேடவே வேண்டாம். நம்ம கிட்ட சுத்தி இருக்கிற நிகழ்வுகளே போதும்ன்ற, நிகழ்வுகளே போதும் சார். நிகழ்வுகளை பார்த்தாலே போதும். அது நம்ம ஒரு வித்தியாசமா பார்க்கறத விட எப்பயுமே மனம் என்பது கோயிலாக மாறணும். மனம் என்பது கோயில். நம்ம 2வது நம்ம ஒரு இதுல போய் பார்க்கறோம், வெப்சைட் ஏகாப்பட்டது இருக்குது, கம்ப்யூட்டருக்குள்ள நெட் உலகத்துல போய் வெப்சைட் தேடும். நமக்கு மூளைக்குள்ள கோடிக்கணக்கான வெப்சைட்டை கடவுள் வச்சிருக்கிறோம். ஆனா அத்தனை வெப்சைட்டையும் நம்ம பயன்படுத்துறதுல 2 வெப்சைட் தான் பயன்படுத்துறோம். ஒன்னு இன்பம், இன்னொன்னு துன்பம். அதுலயும் துன்பம் என்ற வெப்சைட்டை தான் திரும்ப 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 பார்க்கறோம். அதிலேயே உள்ள போயிடுறோம். அதிலேயே உள்ள போனதுனால பல சிந்தனைகள் எழுவதற்கு வாய்ப்பே இல்லாம இருக்குது. அந்த துன்பத்தை கூட இன்பமா மாத்தறன்றது எங்க பேராசிரியர் கண சிர்சபேச ஐயகிட்ட தான் நான் கத்துக்கிட்டோம் பாடம். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நகரத்தார். அவரு பேராசிரியர் கண சிர்சபேசன். அவர் ஒரு தலை சிறந்த ரொட்டேரியன். அவர் சென்னை அபிராமபுரம் கிளப்னு நினைக்கிறேன். ஐயா எப்பயுமே பாத்தீங்கன்னா தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையாவுக்கு ஆசிரியர். அவர் ஐயா கூட நான் ஒரு 10 ஆண்டுகள் பயணம் பண்ணங்க இலக்கிய மேடைகள்ல. அவரை மாதிரி ஒரு ஆளு பார்க்க முடியாது.
ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி திருமழிசையில் ஒத்தாண்டேஸ்வரர் கோயிலை தாண்டி ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு ஆடி மாசம் பேசுறதுக்கு நாங்க போறோம். ஐயா கார் தான், காருக்கு பின்னாடி நாங்க 2 பேரும் உட்காந்துக்கிறோம். முன்னாடி டிரைவர் பேரு பெருமாள், நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிரைவர் பேரு பெருமாள். காரு போகுது, போற வேகத்துல ஒரு மண் ரோடு, அப்பெல்லாம் 20 அடி ரோடு. அப்படி வளைச்சாம் பாருங்க, ஸ்டேரிங் கையில வந்துடுது. பெருமாள்னா கையில என்ன வச்சிருப்பாரு? சங்கு சக்கரம் வச்சிருப்பாரு. அவன் ஸ்டேரிங் கையில வந்த உடனே எங்க ஐயா கேட்டார், பெருமாளே கையில என்ன? சக்கரம் சுவாமின்னு. அவன் இவரு கேட்டார், சங்கு எங்கேன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊதிருவாங்க. அதாவது இது எனக்கு அவருக்கு நடந்த உரையாடல் வச்சுங்களேன். அப்பதான் நான் கேட்டேன், என்ன உயர கையில பிடிச்சி போற நேரத்துல இப்படி விளையாடுறீங்களா என்ன? இடுக்கன்னு வருங்கால் நகுகன்னு ஐயன் திருவள்ளுவன் சொன்னது நினைவில் அப்படின்னு பாடம் நடத்த ஆரம்பிச்சாரு. அதனால வாழ்க்கையில 2 கலந்ததுதான் வாழ்க்கை. உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். உறவுகளையும் நம்ம அரவணைச்சும் போகணும். எப்படின்னா உறவுகளையும் பேதம் காட்டுவோம்னா, நான் என்ன கேட்கறேன்னா, வாழ்வது ஒரு முறை, இனி அடுத்த முறை வருவோமா போவோமா, இதே அம்மா அப்பாவுக்கு, இதே உறவுக்கு, இதே அண்ணன் தம்பிக்கு, இதே மாமா மச்சானுக்கு உறவா வருவோமான்னு யாரும் எழுதி வைக்க முடியாது. இந்த பிறகு உண்மை இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா வாழ்வோம், மகிழ்ச்சியை பரிமாறிக்குவோம். ஏன்னா அவன் கேட்கட்டா போறாங்க, நாம கேட்போமே எப்படி இருக்க, நல்லா இருக்கிறேன்னு கேட்போமே. இன்னொருத்த வணக்கம் வைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறத விட நாம வணக்கம் வச்சிருவோமே, தானா சரண்டர் ஆயிடுவான் சார் அவன். எதுக்குமே நாம ஒரு முன்னுதாரணமாக மாறணும்ன்றதுதான் எனக்கு பணிவான ஒரு கருத்து. நாம நம்ம எதிர்பார்க்கறதை விட, எதிர்பார்ப்பு இருக்கிற போது சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்ப்பே இல்லைன்னு வச்சுங்க, இறைவன் கொடுக்கிற நேரத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்பான் சார். நம்முடைய இயல்பான பாதையில நடந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால்தான் எப்பயுமே ஒரு சிறப்பு நம்ம கிட்ட நாம தான் தேடிக்கணும். அதனாலதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னாரு திருமூலர். நம்முடைய உள்ளத்தை கோயிலாக்கணும். அதுல கோயில் வெளியில கர்ப்ப கிரகத்துல கடவுள் இருக்கிறானோ இல்லையோ, வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா தான் முதல் கடவுள் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த மிகப்பெரிய செய்தி. உறவுகளை அரவணைப்போம். உறவுகள் அப்படிதான் சார் இருப்பான், நிறைய இடங்கள்ல இருப்பான் சார். அப்படிலாம் நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு தான் நான் அங்க போற இடங்கள்லாம் சொல்லுவேன். நல்ல வார்த்தைகள் சொல்லி கொடுக்கணும் சார். சர்வீஸ்ல இருக்கும்போது 2003 என் தம்பி முறையா போகணும். அங்க மதுரைக்கு பக்கத்துல இறந்துட்டான் சார். இறந்த உடனே மனசு கேட்கல, பிளைட்ல போய் ஏர்போர்ட்ல இறங்கி மாற்று தாவணிக்கு போய் ஒரு மலர் மாலை வாங்கி போய் அவனுக்கு போட்டுட்டு, ஒரே பையன் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிற பையன், கதறி அழுதான் சார். எனக்கு மனசு கேட்கல, நானும் கலங்கி நிக்கிறேன். அப்படியே எழுந்தான் சார், என்னை கட்டி பிடிச்சிக்கன்னு சொன்னான் சார். பெரியப்பா நீ எல்லாம் இருக்கும்போது அப்பா போயிட்டாரு சார். நீங்க சிரிக்கிறீங்க, நான் 15 நாள் மெடிக்கல் லீவ் போட்டு வேலைக்கே போகல சார். நான் என்ன உலகம் பூரா நல்லா பேசணும்னு சொன்னா அவன் எனக்கே பெரிய ஆயுதம் போடுறான். அதனால நமக்கு எப்படி ஒரு ஷாக் வருமா? வராதா சார்? வார்த்தைகள் என்பது இனிமை சேர்க்கணும் இல்லையா? நம்ம வீட்டுல பூனை குட்டி போடுது இல்லைங்களா? நம்ம பூனை குட்டி போடுறது நிறைய பேர் பார்த்துருக்கோம். குட்டியை டிரான்ஸ்பர் பண்ண தெரியுங்களா? ஒரே இடத்துல வச்சிருக்காது. அது வாயாலே கவியும் போய் இன்னொரு இடத்துல வைக்கும். ஒரு மூட்டை சந்தையில வைக்கும், இன்னொரு மூட்டை சந்தையில கொண்டு போய் வைக்கும். இடத்த மாத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அதே குட்டிகளுக்கு பசிக்குதுன்னா எலியை பிடிக்கும், எலி செத்து போகுது. குட்டியை தூக்குறதும் அதே வாய் தான், எலியை பிடிக்கிறதும் அதே வாய் தான். எப்ப வன்மையை கையாளணும், எப்ப மென்மையை கையாளணும், ஒரு பூனைக்கு தெரிஞ்ச ரகசியம் 6 படைத்த மனிதனுக்கு தெரியாம இருக்கு. ரொம்ப வருத்தப்படும் நான் சில இடங்கள்ல. என்ன கடுமையா இருக்குன்னு தெரியுமா? நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய புழல் ஜெயிலுக்கு போன, தப்பா நினைக்காதீங்க, பேசுறதுதான். ஆயுள் கைதிங்க 500 பேர் நான் ஸ்டாப் ஒரு நானும் இன்னொரு நண்பரும் பேசுறேன் சார். எனக்கு நன்றி சொல்ல வந்தான் பாரு ஒருத்தன். புலவரையா சிரிக்க பேசினார், வாழ்நாள் பூரா நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னா. தாக்க வருவதை கூட நீங்க தாங்குதலாக மாற்றிக்கொள்ற பக்குவம் வந்து விட்டா நாம தான் சார் ஜெயிப்போம். நம்ம தாக்குறானே நம்ம அச்சப்படக்கூடாது, ஐயோ தாக்கிட்டானே நினைக்க கூடாது. பட்ஸ்பர்க் என்ற தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரே ஃபர்ஸ்ட் ஏசில 2 சீட்டு தான். அப்பெல்லாம் 2 சீட்டு தான் இங்கிலாந்துல. தென்னாப்பிரிக்காவில் போற அந்த ட்ரெயின்ல 2 சீட்ல, ஒரு சீட்ல ஒரு பிரிட்டிஷ்காரன் உட்காந்துங்கிறான். நம்ம மகாத்மா காந்தியடிகள் பெட்டி படிக்கையோட டிக்கெட் வாங்கி தான் உட்காந்துங்கிறாரு. ஆனால் அந்த ஸ்டேஷனுக்கு வந்த உடனே இன்னொரு பிரிட்டிஷ்காரன் மேல ஏறான் சார். உடனே என்ன பண்ண, அந்த ஏற்கனவே உட்காந்துங்கிற பிரிட்டிஷ், இறங்கியா, எங்களுக்காக செய்யப்பட்டது இந்த பெட்டி, உங்களுக்கு எல்லாம் இல்ல, இறங்கிடான்ட்டான். ஆனா அன்னைக்கு அதை அவமானப்படுத்தணும் காந்தியை. அது அவமானம் என்று அவர் அங்கே பெட்டி படிக்கையோட இந்தியாவுக்கு வந்திருந்தார்னா சுதந்திரம் என்பது கனவாகி இருக்கும். அந்த அவமானத்தை கூட வெகுமானமாக எடுத்துக்கொண்டு மறுநாள் தென்னாப்பிரிக்காவில் நடந்த நிறைவேறி போராட்டத்துக்கு தலைமையேற்று உலகமே பார்க்கிற அளவுக்கு அந்த பார்வையை திசை திருப்பினார். அன்னை ஒரு வைராக்கியம் வச்சார். ஒற்றை இந்தியனை ரயில் பெட்டியிலிருந்து இறக்கினார். அத்தனை பிரிட்டிஷ்காரனையும் என் நாட்டிலிருந்து நான் வெளியேற்றுகிறேன் சபதம் எடுத்தார். வெற்றி பெற்றார். அப்போ தாக்குதலை கூட தாங்கிக் கொள்ளுகிற மனிதன் தான் சரித்திரம் படைப்பான் என்பதற்கு அவர்தான் முன் உதாரணம். நம்ம தாக்கிட்டாலே நினைக்காதீங்க, கவலையே படாதீங்க, தூக்கி போடுங்க. ஏன்னா நமக்கு யாரு அதை தாக்குறானோ அவனுக்கு தான் நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறான்னு கூட நம்ம நினைக்கணும். நம்முடைய முயற்சிக்கும் பயிற்சிக்கும் அவன் தான் காரணம் என்று கருதிவிட்டால் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். உலகத்தினுடைய தலைவர்களுடைய வரலாறுகள்ல நிறைய இருக்குது சார்.
நீங்க ஹிட்லர் படிச்சிருப்பீங்க, முசோலினி படிச்சிருப்பீங்க, எவ்வளவு பேர் படிச்சிருப்பீங்க வரலாறு. ஆனா லெனின் புரட்சியாளர் லெனினுடைய வரலாற்றை படிச்சீங்கன்னா நமக்கு மெய் சிலிர்க்கும் சார். ஏன்னா அவன் ரொம்ப குட்டமான ஆளு, குட்டையான ஆளு. சேர்ல ஏறி உட்கார்ந்தாக்க 2 கால் மேலதான் தூக்கின்னு இருக்கும். நம்ம காலெல்லாம் சேர்ல உட்காந்தா கீழே தான் பூமியில இருக்கும். அவன் காலுக்கு பூமியை தொடாது. அதையும் ஒருத்தன் கிண்டல் பண்ணான். மிஸ்டர் லெனின், உங்கள் கால்கள் பூமியை தொடவில்லையே. சிரிச்சுக்கிட்டே சொன்னான் லெனின். அதனால என்ன, என் கைகள் வானத்தை தொடுகிறது பாருன்னா. எவ்வளவு ஒரு மன உறுதி பாருங்க. அந்த மன உறுதியை தருவது நாம ரசனையாக ரசிப்பதுதான் வாழ்க்கையில். அதுக்குதான் எப்பயுமே சிரிப்பு என்பது இறைவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம். ஏன்னா அது எல்லாருக்கும் கிடையாது. எந்த விலங்குகளுக்காவது இருக்குதா, எந்த பறவைகளுக்காவது இருக்குதா, எந்த மிருகத்துக்கும் எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு வரத்தை கடவுள் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்தான். அதிலேயே பல பேர் அதை பத்திரமா வச்சுக்கிறான் வாழ்நாள். சில பேர் கேட்கறான், சார் நான் ஏன் எதிர்க்க கேட்டோம், நான் எப்பயாவது சிரிச்சு பாத்துக்கிறேன். அடா பாவி, இப்படி ஒரு குவாலிபிகேஷன் வச்சுங்கிறானே. சிரிக்கிறது என்பது நம்ம சொத்து சார், நம்முடைய மிகப்பெரிய சொத்து. அதனால தான் சொல்றேன், எல்லாத்தையும் நம்ம ரசிக்கணும் சார், எல்லாத்தையும் ரசிக்கணும். வாணியம்பாடியில பேசி முடிச்சுட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல ராத்திரி 1:30 மணிக்கு வரேன் சார். யாரோ ஒருத்தர் டிக்கெட் வாங்கல போல, அந்த கண்டக்டர் மௌனமா பார்த்துருக்கலாம். ஒரு வார்த்தை அவனும் உயிரை கையில பிடிச்சுன்னு வரான், அம்மா வேகத்துல வருது. அப்போ ஒருத்தன் டிக்கெட்டே வாய் திறந்து கேட்டான் கண்டக்டர், எல்லாரும் டிக்கெட் வாங்கியாச்சான்னா. நம்மளால ஒருத்தன் சொன்னான், பஸ் போற வேகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னா. ஏன்னா அவன் என்ன கேட்டான், இவன் என்ன சொல்றான் பாருங்க. எல்லா இடங்களிலுமே இருக்கிறது சார், வாழ்விலும் இருக்கிறது, தாழ்விலும் இருக்கிறது, நம்ம சுத்தி அறிவியல் இருக்குது, அறியாமையில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த காலம், இந்த நூற்றாண்டுல நாங்க படுற பாடு பெரும்பாடு. அந்த காலத்துல ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை புரியலன்னா, அர்த்தம் தெரியலன்னா தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லி அதை புரிய வச்சாங்க. இப்ப தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா இங்கிலீஷ்ல சொல்லிதான் அவனுக்கு புரிய வைக்கிற காலம் தலைகீழ வந்துட்டோம் இப்ப நாம. அதனாலதான் தமிழ் அவங்க எழுதுறது தமிழா இன்னான்னே தெரியாது சார். அது கூட நான் சென்டர்ல பார்த்துருக்கேன் சார். பேப்பர் வேல்யூஷன் தான் நாங்க போவோம். நான் ஒரு தடவை கும்பகோணத்துல பேப்பர் வேல்யூஷன் நடக்குது. நான் தான் சீஃப் எக்ஸாமினர். நான் என் கீழே 10 பேர் பேப்பர் திருத்துறான். நான் சொன்னேன், இது நாகர்கோயில் பார்டர்ல இருந்து வந்துக்கிற பேப்பர்ரா. அப்பப்ப அந்த மலையாளம்லாம் கொஞ்சம் கலந்து இருக்கும், கேரளா பார்டரு. அதனால அவன் இதெல்லாம் கலந்து இருக்கும், தமிழும் மலையாளம் கலந்து இருக்கணும். நீங்க தமிழ்ல படிச்சு புரிஞ்சு டிக் அடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்க போடு அட்ஜஸ்ட் பண்ணினேன். சரின்ட்டாங்க சார். 3வது ரோவ்ல இருந்து ஒரு ஆளு சாருன்னா, நான் இப்பதானே சொல்லி முடிச்சேன், அதுக்குள்ளேயா சந்தேகம், அட்ஜஸ்ட் பண்ணி போடு, ஒன்னும் கவலை இல்லைன்னு. 2 நாள் பேப்பர் திருத்தி ஓடிச்சுங்க. 3வது நாள் பியூனு அங்கிருந்து அந்த ஒவ்வொரு ஹாலா தேடின்னு வரான். சார் 2 நாளா மலையாள பேப்பர் கட்ட காணா, அது எங்க இருக்குதுன்னு தெரியல, எல்லா இடத்துலையும் தேடின்னு வர்றேன்னு. எனக்கு பகீர் ஆகி போச்சு. இருந்தாலும் சந்தேகம் கேட்டான்னு நினைச்சு அங்க போறேன். நிஜமாவே மலையாள பேப்பர் தான் சார் திருத்தினுக்கிறான் அவன். நான் கேட்டேன், உனக்கு மலையாளம் தெரியுமான்னு. தெரியாது. நீ தானே சொன்ன அட்ஜஸ்ட் பண்ணி போடுன்னு. அதை நான் நல்லதா எழுதியிருந்தான்னா அப்படியே டிக் அடிச்சு 2.5 1.5 அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டேன். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எங்களுக்கு நிறைய இருக்குது சார். பேப்பர் வேல்யூஷன்ல பல இடங்கள் இருக்கு. நானே பேப்பர் திருத்திருக்கேன். எனக்கு ஒருத்தன் ரோமன் லெட்டர் 2ன்னு போட்டுட்டு 3வது நம்பர் கேள்வி நம்பர் போட்டு எழுதிக்கிறான். சார், கர்த்தரே, இந்த பேப்பர் திருத்த ஒரு பக்கத்தில் அமரும், அவர்கள் செய்த பாவங்களையும் பொறுத்தொள்ளும். நானடா பாவம் பண்ணேன், அவன் பண்ண பாவத்தை என் மேல ஏத்திட்டான் சார். அவர் பண்ண பாவங்களை எல்லாம் பொறுத்தொள்ளும், அவர் திருக்கரங்களினால் எங்களுக்கு மார்க்கை அள்ளி போடுமாறு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும். பரமமண்டலத்திற்கும் பரமபிதாவே, உன்னையே நான் நம்புகிறேன். பெருமானே, அவருக்கு அருள் பாலி. எனக்கு அவர் மார்க்கை அள்ளி போடுவது போல அவர் பிள்ளைகளுக்கும் மார்க்கை அள்ளி போடும்போது நீ செய்ய வேண்டும். ஆமீன் அப்படின்னு எழுதிக்கிறான் சார். இது ஒரு ஆன்சர் மாதிரியே எழுதி வச்சுக்கலாம். இதை நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க? அதனால சில நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பொழுதுபோக்குறதே அந்த வார்த்தை தான். இப்ப சமீபத்துல ஒரு இடத்துல ஒரு டீச்சர் ராத்திரி 11 மணிக்கு மெசேஜ் வந்துக்குது சார். செல்லுல மெசேஜை பார்த்துட்டு ரொம்ப பயந்து மிரண்டு போய்க்குது. அவங்க மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறான். அவங்க 6ஆம் கிளாஸ் பையன். டீச்சர் நான் தொங்க போறேன், நீ தொங்குன்னு எழுதிட்டான். அந்தம்மா அலறி போச்சு. இவன் பேன்ல தொங்குறானா, உத்தரத்துல தொங்குறானா, எங்கடா தொங்க போறான், நம்ம ஒன்னும் திட்டலையே போகலையே நினைச்சு அடுத்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போய் நேரம் வீட்டுக்கு வாசல்ல போய் நிற்குது. அவங்க அம்மா, அந்த பையனுடைய அம்மா வெளியில என்ன டீச்சர் பதறி போய் இந்த நேரத்துல வந்துக்கிறீங்க? இல்ல உங்க பையன் என்ன பண்றான்னு இந்த பக்கமா போறேன், என்ன பண்றான்னு பாக்கலான்னு நல்லா தூங்குறான் டீச்சர். அப்பதான் டீச்சருக்கே அர்த்தம் புரிஞ்சது. நான் தூங்க போறேன், நீ தூங்குன்றதுக்கு நான் தொங்க போறேன், நீ தொங்குன்னு எழுதிட்டான் சார். ஏன்னா ஸ்பெல்லிங் எழுத தெரியல அவனுக்கு, எழுத தெரியல. இன்னைக்கு இருக்கிற சிக்கல்கள் நிறைய இருக்குது. அதாவது மொழி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் தவறுகளை தவறாக பார்க்காமல், குற்றங்களை குற்றமாக பார்க்காமல், குறையை கூட நிறையாக பார்க்கிற பழக்கம் நமக்கு வந்துட்டா எப்பயுமே நம்ம மனசு கரைபடாது. குற்றத்தை நம்ம சுமந்தோன்னு வச்சுங்களேன், நமக்கு இருக்கிற சிந்தனை கூட போயிடுங்க. சிந்தனை போயிடும். எப்பயுமே நம்ம உயரமான இடத்துல இருந்து பழகணும்.
வர தரையில் போகிற வாத்து கூட அப்பப்போ குரல் கொடுக்கும். அந்த குரலை கண்ணு மூடிக்கிட்டு காதால மட்டும் கேளுங்க, ரிப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும். அதனுடைய சவுண்ட் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பருந்தினுடைய குரலை யாரும் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. மழை தொடங்குற இடத்துல இருந்து கீழே இருக்கிற பறக்கிற பறவைகள் எல்லாம் கூடு நோக்கி ஓடும் பாதுகாப்புக்கு. பருந்து போகவே போகாது. எங்கே மழை தொடங்குகிறதோ அதற்கு மேலே சென்று தன் பயணத்தை தொடர்ந்து போகக்கூடிய சிறப்பு இந்த பருந்துக்கு இருக்கிறதுன்னா, நம்ம ஏசுவார் ஏசட்டும், பேசுவார் பேசட்டும், அதற்கும் மேலே உயர்ந்த பருந்து போல நம்முடைய பணியிலே நாம சிறப்பாக செயல்படுவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொண்டால் வாழ்க்கை முழுவதும் நமக்கு வெற்றி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். யாரை பற்றி எவரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளம் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்குமானால் அவருடைய பாதையில் யார் குறுக்கிட்டாலும் குறுக்கிடுவன் தோற்பானே தவிர நேர்வழியில் செல்பவன் நிமிர்ந்துதான் என்றைக்கும் வெற்றியை தொடுவான் என்றால் இதுதான் சத்தியமான உண்மை. அந்த உண்மையை நோக்கி நாம பயணப்படுவோம். மகிழ்ச்சியாக இருப்போம், கலகலப்பாக இருப்போம். ஒரு பெரிய நிறுவனருடைய தலைவரை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பதனால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இல்லை இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால் தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதுதான் நிஜமான உண்மை. அதுதான் சார் உண்மை. நம்ம ஹாப்பியா இருந்தோம்னாக்கா அடுத்தது என்ன சிந்தனைன்னு வரும். பிள்ளைகளோடு பேசுங்க, வீட்டுல மனைவியோடு மகிழ்ச்சியா இருங்க, பாராட்டுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டு என்பது உலகத்திலே தலை சிறந்தது. ஒரு நண்பரை பாராட்டுங்க, அவருடைய தொழில் வளத்துல பாராட்டுங்க. ஒருவரை நீங்கள் பாராட்ட தொடங்கினால் உங்களை பாராட்ட 2 பேரை இறைவன் ஏற்பாடு செய்வான். அந்த கடவுள் நம்பிக்கையோடு நாம வாழ்க்கையில பயணப்பட்டோம்னா என்றைக்குமே வெற்றி வகையை நாம் தான் சூடி கொண்டிருப்போம். உலக வரலாறெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர்கள், நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பெரிய சிறப்பு இருக்குதுங்க. இது புண்ணிய பூமின்னு சொல்லுவோம் நம்ம, இல்லைங்களா? அதுவும் பாரதத்திலே இந்தியாவிலே தென்னாட்டுக்குன்னு ஒரு தனி மதிப்பு உண்டு. வடநாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா எல்லா மன்னர்கள் வாழ்ந்த மாளிகைக்கு அடையாளம் இருக்கும். தென்னாட்டில் பல்லவனுக்கோ சோழனுக்கோ பாண்டியனுக்கோ சேரனுக்கோ அவன் வாழ்ந்த வீட்டுக்கு அடையாளமே கிடையாது. அவன் கட்டிய திருக்கோயில்களுக்கு மட்டும்தான் அடையாளம் இருக்கிறது என்றால் அப்படி ஒரு புண்ணிய பூமியிலே நாம பிறந்திருக்கிறோம். நம்மை சார்ந்தவர்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்துவோம். கடவுள் நம்மையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பான். எல்லா இடங்களிலும் இருக்கிறது. விதண்டாவாதம் பேசுறவங்க கிட்ட இருந்து கூட நம்ம ஹியூமரை எடுத்துக்கலாம் சார். அன்னைக்கு ஹோட்டல்ல போய் உட்காரோம், ஒருத்தன் வந்துட்டு என்ன இருக்குதுன்னா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, ஸ்பெஷல் தோசை தான் ஸ்பெஷல்னா, அதுல என்ன ஸ்பெஷல்னா சர்வர் சொன்னாரு, இன்னைக்கு போட்டது சார்னா. அவனும் ஒரு மனுஷன் தானே சார், அவனும் மனுஷன் தானே. நிறைவாக இப்படி சொல்லி நான் நிறைவு செய்யறேன். எந்த இடத்திலுமே வாக்குவாதங்கள் வளர வளர சுவையான அனுபவங்களாக நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக அதை நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய மனதே பக்குவப்படும். மனிதனை தீர்மானிப்பது மனம்தான். மனம்தான் மனிதனை தீர்மானிக்கிறது. அந்த மனதில் தோன்றுகிற எண்ணங்கள் தான் அவனுக்கு வாழ்க்கையாக மாறுகிறது. எண்ணங்கள் தான் சொற்கள் ஆகிறது. சொற்கள் தான் செயல்களுக்கு காரணமாக இருக்கிறது. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மறக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில பக்கத்துல நின்னா சார், ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து பேப்பர் திருத்திங்கிறேன். வேற ஒரு பேப்பர் திருத்தி வந்தான், கை கட்டினா. கை கட்டாதன்னு எத்தனை தடவை சொல்லிக்கிறேன், நேரம் நில்லு. சரி சார் நிக்கிறேன் சார். இப்ப எதுக்கடா நிக்கிறேன்னு. ஒன்னும் இல்ல சார், இந்த பள்ளிக்கூடத்துல நீங்க ரொம்ப நல்லவர்னு எல்லாம் பேசிக்கிறாங்க, அதுக்கு என்ன அவசியம் திடீர்னு சொல்ற? அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார், ஒன்னும் இல்ல சார். நீங்க நேற்று எனக்கு பேப்பர் திருத்தி கொடுத்தீங்கல்ல, அதுல 33 மார்க் போட்டுக்கிறீங்க சார். உங்க பொன்னான கையால ஒரு 2 போட்டீங்கன்னா என் வம்சத்திலே பாஸ் பண்ண சந்தோஷம் வந்துடும்னா. இது எந்த வம்சமோ, சூரிய வம்சமோ சந்திர வம்சமோ நினைச்சு நான் மனசுக்குள்ள பயந்தேன். அந்த நேரம் பார்த்தா அவனை சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டான் சார். என்னடா ஐயா கிட்ட பேசுற, அவர் யார் தெரியுமா? டிவிலாம் வருவார், ரேடியோவில் பேசுவார், உலக நாடுலாம் போறாரு. அவரை போய் டேய் நான் போய் ஐயாவை பற்றி இது பண்ணுடா, அவர்கிட்ட 2 மார்க் கேட்டியா, அவர் தகுதின்னா பெருமைன்னா போய் 2 கேட்கிறேன். நீ கேட்டது 2 இருந்தாலும் அவர் பெருமை கரெக்டா 5 போடுவார் கம்முனு அப்படின்னு அவனை சமாதானப்படுத்திட்டான் சார். எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. 2 வழியிலும் தான் விட்டேன். 5 மார்க்குக்கு ஒன்னான்ட்டான். அப்புறம் என்ன பாஸ் சொல்றான் சார், போடு சார், சின்ன பையன் பாஸ் பண்ணினா வேலைக்கா போறோம் அப்படின்னு என்கிட்ட வேதாந்தம் பேசிட்டு அப்புறம் சொல்றான் சார், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை சார், போடுனா சார். என்ன மிரட்டுறானா உருட்டுறானா என்ன பண்றானே தெரியல சார். அங்க இங்கே அரை மார்க் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி 33 38 ஆக்கி அவன் கையில கொடுத்தான் சார். பேப்பரை வாங்கி 2வது சப்போர்ட் பண்ண வந்தவன் அவனை பார்த்து சொன்னான், உன் புண்ணியத்துல நான் பாஸ் ஆகிட்டேன்டான்ட்டு போறான் சார். போட்டது நானு, புண்ணியம் அவனுக்கு. இதுதான் பிரபஞ்சம், இதுதான் உலகம், இதுதான் மானுட வாழ்க்கை. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலே மகிழ்வதற்கு என்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த மகிழ்ச்சியை நாம் தேட முயற்சி செய்தால், நம்முடைய மனம் மகிழ்ச்சியால் நிரம்பினால் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை மறந்து கொண்டே வரும். நன்றி.